வெல்கம் டு கலாஸ் கரி வேர்ல்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி இந்த மண் சட்டி ஒரு 3-4 மண் சட்டி வாங்கினேன். இதை இப்போ நான் பழக்க போகிறேன். அப்போ அதை உங்களுக்கு கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ இது இந்த மண் சட்டி நிறைய டைப்பில் வந்திருக்கு புதுசு புதுசாக. இப்போ மேக்ஸிமம் ஆட்கள் இந்த மண் சட்டி யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா உடம்புக்கு நல்லது அப்படின்னு. நான்ஸ்டிக்கு, இந்த அலுமினிய பாத்திரம் எல்லாமே உடம்புக்கு கெடுதல்னு சொல்கிறாங்க. அதனால் இதிலே தான் கூடுதலாக இங்கே எல்லாம் குக் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இல்லைன்னா நம்ம வீட்டில் ஒரு மீன் வைக்கிறதுக்கு ஒரு சட்டி மட்டும்தான் இருக்கும். இப்போ வெரைட்டியாக நிறைய சட்டிகள் இருக்குது. பாருங்கள், இந்த சட்டியெல்லாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இதோட மூடி கிடச்சிது எனக்கு கரெக்டாக. அதில் சின்ன பொரியல் அப்படியெல்லாம் பண்ணலாம். சின்னதாக கொஞ்சமாக பண்ணக்கூடிய குழம்பு எல்லாமே பண்ணலாம். அதில் இது கல்சட்டி ஷேப்பில் இருக்குது. ஆனால் கல்சட்டி கிடையாது, மண் சட்டி தான். அது கருத்த கலரில் இருக்குது, அவ்வளோதான். இது நல்லது தான். இது சுட்ட மண் சொல்கிறாங்க. இதுலேயும் நம்ம குழம்பெல்லாம் வைக்கிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பொரியல்லாம் பண்ணலாம், அப்புறம் ஃப்ரை பண்ணலாம். இதை ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் பண்ணுறதுக்கும் நல்ல வசதியாக இருக்குது இந்த சட்டி. இதுக்கும் மூடி கிடச்சிது எனக்கு. சில சட்டியெல்லாம் நம்ம வாங்க போனோன்னா அதுக்கு மூடி கிடைக்காது. பாருங்கள், அழகாக இருக்குது. இது நாம் இந்த உரட்டின்னு சொல்லுவாங்க இங்கே, அது ஆப்பம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இந்த அடை தோசை இதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இதில் ஃப்ரை பண்ணவும் செய்யலாம். நம்ம நான்ஸ்டிக்கில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுறது மாதிரி அதுவும் இதில் பண்ணிக்கலாம். நல்ல வசதியாக இருக்கும். ஓகே, இப்போ இதெல்லாமே நாம் இப்போ என்ன பண்ணணுன்னா நல்லா வாஷ் பண்ணணும். முதல்ல நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மீதி உள்ளதை பார்க்கலாம். இப்போ நான் இது வாஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கோதுமை மாவு தான் நான் எடுக்கிறேன். உங்களுக்கு இந்த வாஷ் பண்ணும்போது சோப்பு வச்சு மேக்ஸிமம் இது வாஷ் பண்ணக்கூடாது இந்த மண் சட்டியில். ஏன்னா சின்ன சின்ன ஹோல்ஸ் எல்லாம் இருக்கும். சோப்பு அதுக்குள்ளே ஏறிந்து அதெல்லாம் நம்ம குக் பண்ணும்போது நம்ம வயிற்றுல தான் போகும். அதனால் நம்ம மேக்ஸிமம் சோப்பு, இந்த லிக்விட் வாஷ் ஒன்றுமே வச்சு இந்த மண் சட்டிலாம் வாஷ் பண்ணக்கூடாது. கடலை மாவு, கோதுமை மாவு, அப்படி ஏதாவது சால்ட் இருந்தால் அது கூட போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். சால்ட் பவுடர் இருக்குமே, அது போட்டும் வாஷ் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ வாஷ் பண்ணுறதை காட்டுறேன். கொஞ்சம் கோதுமை மாவு தான் நான் எடுக்கிறேன். இந்த கோதுமை மாவு வச்சு நான் வாஷ் பண்ணுறேன். பாருங்க, இது இங்கே ரேஷனில் கிடைக்கக்கூடிய கோதுமை மாவு. விலை கம்மி, நம்ம இதுக்கு யூஸ் பண்ணாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம வெளியேந்து வாங்கக்கூடிய கோதுமை மாவு இன்னும் ஜாஸ்தி விலை. இப்போ நீங்கள் கடலை மாவு வச்சு பண்ணலாம், உப்பு வச்சு பண்ணலான்னு சொன்னீங்க. அதெல்லாம் வச்சு கூட உங்களுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை வச்சு தேய்ச்சிடலாம். இப்படி பண்ணும்போதே அதில் உள்ள அந்த மண்ணோட அந்த பொடி, அந்த அழுக்கு எல்லாமே போயிடும் இந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணும்போது. ஒரு சட்டிலாம் வாங்கினா உங்களுக்கு ஒரு 15 நிமிஷத்துலேயே அதை ரெடி பண்ணிடலாம். நிறைய டைம் எல்லாம் தேவையில்லை. நான் இப்போ ஒரு 4 சட்டி ஆனதுனால கொஞ்சம் டைம் ஆகுது, அவ்வளோதான் எனக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இதை பழக்கிறாங்க இந்த மண் சட்டியை. இது நான் ஈஸியான மெத்தட் தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது முதல்ல வாஷ் பண்ணாமல் சும்மா வெறும் தண்ணியிலே வாஷ் பண்ணி அப்படியும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம இப்படி நல்ல நீட்டாக வாஷ் பண்ணும்போது அதில் முக்கால்வாசி அதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாமே போயிடும். நல்லா கழுவிடலாம். பாருங்கள், இப்படி கழுவின உடனே அது நீட்டாகிடுச்சு. பார்த்தீங்களா? நல்ல நீட்டாகிடுச்சு.
இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வாஷ் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி மாவை போட்டு கழுவிடுறேன். பாருங்கள், எல்லாம் கழுவின உடனே நீட்டாகிடுச்சு. அது கழுவி நம்ம வந்து அதை கமுத்தி வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் வந்து துணியை வச்சு நல்லா தொடச்சி, அதில் தண்ணி கொஞ்சமே இருக்கக்கூடாது, தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. நான் வந்து கொஞ்சம் நேரம் இதை வந்து திருப்பி வச்சுருந்தேன், அதனால் அதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடுச்சு. இந்த மாதிரி டவல் வச்சு தொடச்சிக்கலாம். இப்போ நாம் இதில் என்னென்னா கொஞ்சம் எண்ணெயை வந்து க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். தேங்காய் எண்ணெயை க்ரீஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. தேங்காய் எண்ணெய் எல்லா இடத்துலையுமே இப்படி தேய்ச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு, அது இந்த சட்டியில் தேய்ச்சிட்றேன். இப்போ வந்து மேக்ஸிமம் நான் மண் சட்டியை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சைடில் பேக்கில் எல்லா இடத்துலையுமே எண்ணெயை தடவிக்கலாம். எல்லா சட்டிலையுமே இந்த மாதிரி பண்ணிடுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது சீக்கிரம் உடஞ்சும் போகாது, ஒன்றும் அடி பிடிக்காது. இந்த மாதிரி நம்ம ஆயிலில் வந்து க்ரீஸ் பண்ணி எடுக்கும்போது அடி பிடிக்கலாம் செய்யாது. மீதி உள்ளதையும் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். இந்த கல்சட்டியை பண்ணலாம். இந்த கல்சட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அதனால் கொஞ்சம் ஜாஸ்தி எண்ணெய் போட்டு அப்ளை பண்ணணும். அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் பாலிஷாக இல்லை, கொஞ்சம் வந்து கொரகொரான்னு இருக்குது. நம்ம நல்லா தேய்ச்சிட்டோம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிலவங்கள்லாம் வந்து ஒரு நைட்டு பூரா அதை தண்ணியில் முங்க வச்சு அப்படியெல்லாம் பண்ணுறாங்க. அந்த டைமெல்லாம் நமக்கு தேவையில்லை. பாருங்கள், எல்லாத்துலேயுமே நான் எண்ணெயை வச்சு அப்ளை பண்ணிட்டேன். இனி நாம் என்ன பண்ணணுன்னா கேஸ் ஆன் பண்ணி இந்த சட்டியெல்லாம் வச்சுருக்கிறேன். பாருங்கள், 3 அடுப்பை ஆன் பண்ணி 3 பாத்திரம் வச்சுருக்கேன். இனி ஒன்று கூட இருக்குது நமக்கு. இதில் வந்து என்னென்னா அதில் எண்ணெய் இருக்குது, நம்ம இப்போ அதில் அப்ளை பண்ண எண்ணெய் அதில் இருக்குது. அதனால் நம்ம பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். போட்டுட்டு வதக்கி எடுத்துடலாம். சட்டி சூடானதும் ஃப்ளைமை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. சட்டிலேருந்து இப்படி புகையாக வரும், அந்த டைமில் கம்மி பண்ணிக்கோங்க ஃப்ளைமை. இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம் அதில் போட்டு. இப்படி பண்ணாலும் இது வந்து நம்ம அடி பிடிக்காது. நம்ம சட்டியில் நம்ம எதாவது ஃப்ரை பண்ணும்போது, ஏதாவது கூட்டெல்லாம் பண்ணும்போது ஒன்றுமே அடி பிடிக்காது, நீட்டாக வந்துடும். எல்லாத்தையுமே நான் இந்த மாதிரி வதக்கிடுறேன். வதக்கி இந்த வெங்காயத்தையெல்லாம் நம்ம கொட்டிடணும். நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்கள், இப்படி காணிச்சா தான் இது தெரியுது. இதையும் இந்த மாதிரி வதக்கிடலாம். ரொம்ப செவக்க வறுக்கணும்னு கிடையாது. ஒரு 3/4 வாசி வதங்கினதும் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த சட்டியோட சூட்லேயே அது வந்து நல்லா வதங்கிடும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நாம் வந்து அதை போட்டு கழுவி எடுத்துடலாம்.
பாருங்கள் புகையாக வருது. இது வந்து ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கலாம். சூடாவது கொஞ்சம் டைம் ஆகும், ஆனால் சூடானால் நல்ல சூடாகிடும். இந்த மண் பாத்திரம் எல்லாமே அப்படி தான். இப்போ போதும், நாம் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும். பாருங்கள் எல்லாமே ஆறிடுச்சு. ஆறினப்போ நம்ம வெங்காயம் எல்லாம் பார்த்திங்களா இந்த மாதிரி இருக்குது. இதையெல்லாம் நம்ம த்ரோ பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து குக் பண்ணிடலாம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சுது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சட்டின்னா உங்களுக்கு இவ்வளோ டைம் ஆகாது. இப்போ வந்து அதை போட்டுட்டு அந்த வெங்காயத்தை போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போவே இது உங்களுக்கு குக் பண்ணலாம். இந்த சட்டியில் டைம் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். நான் இப்படி தான் பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, உள்ளெல்லாம் நல்ல பாலிஷ் ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சட்டி வாங்கும்போது மண் பாத்திரம் யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் சோப்பு வச்சு இதை வாஷ் பண்ணக்கூடாது. சோப்பு சேர்ந்த எது வச்சும் வாஷ் பண்ணக்கூடாது. லிக்விட் வாஷு அப்படி எது வச்சும் வாஷ் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு நல்லதில்லை. அந்த மாதிரி கவனித்தா மட்டும் போதும். ஓகே, இந்த மாதிரி மண் சட்டிலெல்லாம் நம்ம குக் பண்ணி சாப்பிடும்போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். முன்னாலெல்லாம் இப்படி இதில் தானே பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ தான் இதெல்லாம் ஒன்றும் ஒரு இடத்துலையுமே திருப்பியும் இப்போ இதை யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அதனால தான் இப்படி சைஸாக சட்டி நிறைய வருது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் சட்டி வாங்கும்போது சீசனிங் செய்து பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. ஓகே, நான் சொன்ன மாதிரி நீங்கள் உப்பு இருந்தால் அந்த உப்பை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். அந்த சால்ட் பவுடர் இருக்கே அதை போட்டே வாஷ் பண்ணிடலாம். அதுவும் நல்லது தான். இப்போ வந்து அலுமினியம் பாத்திரம்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான்ஸ்டிக்குன்னா சீக்கிரமாக கெட்டும் போகுது. ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு முடியாது. அதனால் மேக்ஸிமம் நம்ம இதில் யூஸ் பண்ண பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.